அனைவருக்கும் வணக்கம். நிழல் கிரகமான ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் வால் பகுதியை கொண்ட கேதுவும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு வலுவாக ஏப்ரல் 26இலிருந்து முழுமையாக திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கின்றனர். இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் அற்புதமாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். அதேபோன்று சனியும் லாபஸ்தானத்தை நோக்கி நகருகிறாருங்க. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்திலே அமர்ந்து விட்டார். இப்படி வலிமை வாய்ந்த சனி மற்றும் குருவின் அமைப்பு நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக நிழல் கிரகம் பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மிக வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் எப்படி திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்குவாரோ அதேபோன்று மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருக்கக்கூடியவர்தான் ராகு. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தடைகளை விலக்கி அதிரடியான மாற்றத்தை நிறைவாக இந்த தருணத்தில் ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதேபோன்று மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறார். இப்படி ராகு மற்றும் கேதுவினுடைய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த இரு நிழல் கிரகங்களின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த வேளையில் பெயர்ச்சியை சந்திப்பது மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இதே இடத்தில்தான் நிலை கொண்டிருக்கின்றன. சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு இந்த பெயர்ச்சி முழுமையாக அமைய போகிறது. எனவே அதற்கான பலனை இந்த தருணத்திலிருந்தே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக ராகுவை பொறுத்தவரைக்கும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. சமகிரகமான குருவின் வீட்டிலிருந்து நட்பு கிரகமான சனியின் வீட்டிற்குள் நுழைவது ராகு மிக சிறப்பான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் பெறுகிறாருங்க. ஏனென்றால் ஒரு வகையில் தனது நட்பு கிரகத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது காலச்சக்கரத்தில் ராகுக்கென ஒரு ஆட்சி வீடு தனியே கிடையாது. ஆனால் தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அதிலும் குறிப்பாக மகர ராசியை விட கும்பராசியில் அமரும் போது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ராகு தற்போது கும்பராசியில் கர்மஸ்தானத்தில் அமருவது உறுதியாகவே தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்து முடிக்காமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அற்புதமான நிகழ்வுகள் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிலிருந்து பகை கிரகமான சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட மிக பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஜென்மம் அஷ்டமம் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அது மட்டுமல்லாது விரயம் போன்ற விரய செலவுகளையும் சுகஸ்தானத்தில் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே தடைகளை நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். எடுத்த காரியம் அனைத்திலும் தடையில்லாமல் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பல்வேறு வகையான சுப விரயங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். மனதிற்கு பிடித்த பல சுப காரியங்கள் தடையில்லாமல் எளிதில் கைகூடும்.
மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்கள் கூட இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுங்க. குறிப்பாக இந்த தருணத்தில் தாய்வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். எந்த விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற பாதையில் நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு கேது இட்டு செல்ல பகின்றன. அதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்திலும் நிழல் கிரகமான ராகுவின் பார்வை சுகஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேதுவின் பார்வை தொழில் ஸ்தானத்திலும் அமர்வதால் இந்த தருணத்தில் தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே இந்த ராகு கேது பயிற்சியால் அடுத்த 1.5 ஆண்டுகள் சுமார் 18 மாதங்களுக்கு மிக சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும். மனதில் மட்டும் இருந்து வந்த சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல பணிகளும் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவையும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தானாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. இந்த தருணத்தில் கலைத்துறையில் சிறு முயற்சியிலே நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பல்வேறு வகையான மிக முக்கியமான பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு கேது செல்லவில்லை என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஆனால் சுகஸ்தானத்தில் கேது வருவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்றபடி நினைக்கக்கூடிய காரியங்களை எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சரியாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தானாக நடக்க போகும் நல்ல விஷயங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகள் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் சிரமம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும்.